வயநாட்டில் நடந்த கோர நிலச்சரிவு சம்பவத்தில் 75 வருடமாக தமிழ் மற்றும் மலையாளம் கற்பித்து வந்த மேல்நிலைப் பள்ளி உருகுலைந்து போனதன் சோக பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நிலச்சரிவின் கோரப்பிடியிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும் வயநாட்டில் ஆறாத ரணங்களாய் பல சம்பவங்கள் உருவெடுத்துள்ளன. அதில் சூரல் மலையில் உள்ள வெள்ளாரமலை மேல்நிலைப் பள்ளியும் ஒன்று. 75 வருடங்கள் பழமையான இந்த பள்ளியில் தற்போது 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இதற்கு முன்னதாக இப்பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளில் பலர் உயர் பதவிகளிலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் சிறந்து விளங்குகின்றனர். தற்போது நிலச்சரிவால் நிலைகுலைந்து போயுள்ள முண்டகை, சூரல்மலை, அட்டமலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகள் இப்பள்ளிகளிலேயே படித்து வருகின்றனர். ஆனால் சோகம் என்னவென்றால், இந்த பள்ளியில் படித்த பல முன்னாள் மற்றும் இந்நாள் மாணவர்கள் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துவிட்டனர். பெரிய அரசமரத்துடன் இயற்கை எழில் பொங்க காட்சியளித்த பள்ளிக்கூடம் தற்போது சேரும் சகதியுமாக உருகுலைந்த நிலையில் சுடுகாடாக காட்சியளிக்கிறது. நிலச்சரிவால் சிதைந்த பள்ளிக்கூடத்தை கண்டு மனம் பதைத்து போன முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கூடத்தின் தற்போதைய நிலை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நல்ல ஸ்கூலொക്കെയാണ്. 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இங்கே நான் படித்தேன். நாங்கள் கிளாஸ்குள்ளேயே உட்கார மாட்டோம். கொஞ்ச நேரம் தான் கிளாஸில் இருப்போம். நாங்கள் அதிகமாக வெளியே இருக்க இடத்துல தான் உட்காந்து படிப்போம். இப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணி படித்த பள்ளிக்கூடம் இப்போ நிலச்சரிவில் உருகுலைஞ்சு கிடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே படித்த பல பேர் இறந்துட்டாங்க. இப்போ படித்த குறை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இல்லை. வீடுகளை இழந்து, தாய் தந்தையரை இழந்து, நண்பர்களை இழந்துள்ள இப்பள்ளி மாணவர்களின் கல்வி என்பது கனவாகுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். மாற்று இடத்தில் இவர்கள் கல்வியை தொடர அரசு அனுமதி வழங்கினாலும் சிறிய வயது முதல் படித்து வந்த பள்ளியை இவர்களால் மறக்க இயலாது என்பதால் மீண்டும் இப்பள்ளியை சீரமைக்கும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் மாணவர்கள் கோருகின்றனர். தற்போது பள்ளியில் படிக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் சான்றிதழ்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கு புதிதாக சான்றிதழ்கள் வழங்க முடிவு செய்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக வயநாட்டிலிருந்து செய்தியாளர் சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.